ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங் கீக். போன வீடியோவில் நம்ம அரேவோட மேப் அண்ட் ஃப்ளாட் மேப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம ரெடியூஸ் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அரேவோட ரெடியூஸ் மெத்தட், நீங்கள் எப்பவுமே ஒரு அரேவோட மல்டிபிள் வேல்யூஸை சிங்கிள் வேல்யூஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் ரெடியூஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நான் எடுத்திருக்க எக்ஸாம்பிள் ஒரு அரே ஆஃப் 5 நம்பர்ஸ். ஸோ 1, 2, 3, 4, 5 அப்படின்றது அந்த அரேல இருக்க நம்பர். ஸோ இந்த 5 நம்பரோட சம் ஆஃப் திஸ் 5 நம்பர்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா அந்த டைமில் நம்ம ரெடியூஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம் அந்த சினாரியோவில். ஸோ ரெடியூஸ் மெத்தட் எப்போவுமே ஒரு சிங்கிள் டிஜிட் தான் ரிட்டர்ன் பண்ணும், சிங்கிள் டிஜிட் ஆர் சிங்கிள் ஸ்ட்ரிங். ஸோ நம்ம எந்த மாரி அதில் ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாரி அதில் வந்து சிங்கிள் வேல்யூ தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ நான் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு லெட் ரிசல்ட் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு வேல்யூ நான் அசைன் பண்ணிக்கிறேன். அரே டாட் ரெடியூஸ் ஆஃப். ஸோ இந்த ரெடியூஸ் மெத்தடில் இருக்க ஒரு டிஃப்ரென்ஸ், இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பேராமீட்டர் இருக்குது, அது வந்து ப்ரீவியஸ் வேல்யூ அப்படின்றது. ஸோ நம்ம பார்த்துருக்கோம் ஃபைண்ட், ஃபில்டர், மேப் அந்த மெத்தட்லலாம் ஃபஸ்ட்டு இன்புட் வேல்யூ இந்த அரேல இருக்க ஒரு எலமெண்ட்டும் ஒரு ஐட்ரேஷனில் வரும். ஆனால் ரெடியூஸ் மெத்தடில் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் இருக்க ஃபஸ்ட்டு இன்புட் வேல்யூ அக்யூமுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரீவியஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்புட் வேல்யூ அக்யூமுலேட்டர் அப்படின்றது. ஸோ இந்த அக்யூமுலேட்டர் உங்களுக்கு வந்து இந்த அரேவோட வேல்யூஸை நீங்கள் ரிட்டர்ன் பண்ண ஒன்று ஒன்றா சேவ் பண்ணிவிட்டு அதே வேல்யூவை இந்த பேராமீட்டருக்கு பாஸ் பண்ணிகிட்டே வரும். செகண்ட் பேராமீட்டர் இந்த அரேல இருக்க ஒரு எலமெண்ட். ஸோ செகண்ட் பேராமீட்டர் வந்து சேம் ஆஸ் நம்ம மற்ற மெத்தட்ஸுக்கு பார்த்த மாரி, ஃபஸ்ட்டு பேராமீட்டர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் எழுதலாம். a + e அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணுறோம். அண்ட் மொத்தமாக இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷனுக்கே வந்து ஒரு செகண்ட் பேராமீட்டர் இருக்குது, அதுதான் வந்து இனிஷியல் வேல்யூ அப்படின்றது. இப்போ நீங்கள் இனிஷியல் வேல்யூ எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா பை டிஃபால்ட் இனிஷியல் வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ ஆஃப் அரே அக்யூமுலேட்டரில் எடுத்துக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு வேளை 0 கொடுக்குறீங்க இனிஷியல் வேல்யூவா அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு 0ன்னு எடுத்துக்கும். ஏல வந்து ஃபஸ்ட்டு 0ன்ற வேல்யூ எடுத்துக்கும். ஸோ console.log பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ரிசல்ட்டை நம்ம ஸோ 15ன்றது நமக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட். ஏன்னா 5 + 4 9, 9 + 3 12, 12 + 2 14, 14 + 1 15. ஸோ இந்த அரேவோட சம் நமக்கு இப்படி கிடச்சிருச்சு. இதுவே நீங்கள் வந்து இந்த அரேவோட சம் வந்து பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா இந்த ஆரோ ஃபங்க்ஷன்லேயே நீங்கள் வந்து ஒரு கண்டிஷன் எழுதலாம். ஸோ நான் ஜஸ்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கிறேன். இஃப் e%2 ஈக்குவல் 0, தட் இஸ் ஈவன் நம்பரான்னு செக் பண்ணுறேன். ஈவன் நம்பராக இருந்தால் ரிட்டர்ன் a + e, இல்லைனா ரிட்டர்ன் a. அதாவது ஜஸ்ட் அந்த என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூவை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் ஆட் பண்ணாமல். ஸோ இப்போ ஜஸ்ட் ஈவன் நம்பர்ஸோட சம்னா நமக்கு 4 + 2 6ன்றது தான் சம்மாக வரணும். ஸோ 6ன்றது தான் நமக்கு ஆன்சர். ஸோ இப்படி தான் ரெடியூஸ் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. ஒரு அரே ஆஃப் எலமெண்ட்ஸை உங்களுக்கு சிங்கிள் எலமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரெடியூஸ் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுக்குறாங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.